அன்பான நேயர்களே, பூண்டு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. பூண்டை நாம் எண்ணெயில் விட்டு நன்றாக காய்ச்சி பூண்டு தைலத்தை நாம் உணவாக பயன்படுத்தி வரலாம். காது வலிகளுக்கு பயன்படுத்தி வரலாம். தோல் நோய்களுக்கு பயன்படுத்தி வரலாம். இவற்றால் மிகுந்த நன்மை அடையலாம். சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செரிமானத்தன்மை, மந்தத்தன்மையை பூண்டு தைலம் என்கிற தைலத்தால் நாம் பூரணமாக குணப்படுத்தலாம். மேலும் பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பூண்டு. இதிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான வெகுட்டலான நறுமணம் கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. வீட்டில் ஏதேனும் விஷப்பூச்சிகள் இருந்தால் 2 பூண்டு பற்களை நாம் உரித்து அந்த வாசனையை பூச்சிகள் நுகர்ந்தால் படிப்படியாக கிருமிகள் விலகி ஓடிவிடும். பூச்சிகள் வீட்டில் அண்டாது. அந்த வகையில் ஒரு அற்புதமான கிருமி நாசினி என்பதனாலும் உணவே மருந்து என்கிற அடிப்படையில் உடலுக்கு மிகுந்த நன்மை தருவதனாலும் நாம் தோல் உரித்த வெள்ளை பூண்டு பற்களை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக உப்பு. அன்பான நேயர்களே, இயற்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் உப்பு. உடலுக்கு மற்றும் மனதிற்கும் இனிய தருபவை. நமக்கு வரக்கூடிய நாவறட்சி, அதிகப்படியான ஓவர் தர்ஸ்டி என்று சொல்லக்கூடிய நாவறட்சி, நீர் தாக்கத்தை தணிக்கும். நமக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய நீர் சத்துக்களை தடுத்து அளவோடு உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் உப்புவிடம் உள்ளது. உப்பை நாம் முறையாக சாப்பிட்டு வந்தோமானால் எல்லா வகையான நோய்களிலிருந்து பூரணமாக விடுதலை பெறலாம். உணவு விஷயங்களில் சுவைக்காகவும் கருதப்படுவதால் நாம் உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பாசி பருப்பு என்று சொல்லக்கூடிய சிறு பருப்பு. எந்த ஒரு உணவுப் பொருளிலும் பாசி பருப்பை சேர்த்து வந்தோமானால் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மையை பூரணமாக நீக்கிவிடும், சுவை தரும். மேலும் நமக்கு ஃபைபர் சத்து என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்தை பூரணமாக தரக்கூடிய ஆற்றல் பாசி பருப்பிடம் இருப்பதால் நாம் பாசி பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக வெங்காயத்தினுடைய அடிப்பகுதி கிழங்கு. இந்த கிழங்கை தூய்மையான நீரில் நாம் கழுவி விட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, வெங்காயத்தினுடைய அடிப்பகுதி கிழங்கில் காரத்தன்மை அளவிற்கு அதிகமாக இருக்கும். வெங்காயத்தை நாம் நறுக்கும் போதே நம் கண்களில் இருந்து நீர் வந்து கொண்டே இருக்கும். நம் கண் பகுதியில் லேக்ரிமல் டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு உள்ளது. அந்த உறுப்பு இயற்கைக்கு புறம்பான ஏதேனும் ஒரு வாசமோ அல்லது ஒரு நறுமணமோ நம் கண்களில் பட்டுவிட்டால் நம் கண்களில் இருந்து நீரை முழுவதுமாக வெளியேற்றிவிடும். இந்த இயற்கை தந்த அற்புதமான வரம் கண்களுக்கு அந்த லேக்ரிமல் டியர்ஸ் கிளாண்ட் என்று பெயர். அந்த லேக்ரிமல் டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணீர் வருவதனால்தான் நம் கண்களுக்கு படிப்படியான வறட்சி நீங்கி கண்கள் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும். பைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய அந்த நோயை அறவே நீக்குவதற்கு பயன்படும் என்பதால் நாம் வெங்காய தாளினுடைய வேர்பகுதியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பச்சை மிளகாய் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துள்ளோம். காரத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் உணவிற்கு சுவை தருவதற்கும் நாம் பச்சை மிளகாயை பயன்படுத்தலாம். பச்சை மிளகாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான காரத்தன்மை உடைய மனம் நமது உடலில் இருக்கக்கூடிய வேர்த்தன்மையை பூரணமாக நீங்கி வேர்க்குரு என்கிற நோயை அறவோடு நீங்குகின்றது. வெயில் காலங்களில் நாம் அளவோடு பயன்படுத்தலாம். மிகுந்த நன்மை என்பதால் பச்சை மிளகாயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கடுகு. மஸ்டர்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய கடுகு தாளிதம் செய்வதற்கும் அதிகப்படியான பித்தத்தை தணிப்பதற்கும் கடுகு பயன்படுத்தப்படுகின்றது. பித்தம் அதிகமானால் நமக்கு பல்வேறு வகையான தலை கிறுகிறுப்பு, தலை சுற்றல், வாய் உளறல் மற்றும் நாக்குப்பகுதி மஞ்சள் நிறத்தில் மாறிவிடும். அந்த பித்தத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கடுகிடம் உள்ளது. அடுத்ததாக நாட்டு தக்காளி துண்டுகள். நம் பாரம்பரிய மருத்துவத்தில் எப்பொழுதுமே பாரம்பரிய உணவிற்கு மட்டுமே முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனென்றால் பாரம்பரிய மருத்துவத்தில் இருந்துதான் நமக்கு ரசாயனங்கள் இல்லாத ஒரு பொருள் கிடைக்கின்றது. இந்த நாட்டு தக்காளி மிகுந்த புளிப்பு சுவையுடைய ஒரு அற்புதமான பொருள். உடலுக்கு குளிர்ச்சி தரும். தோலில் இருக்கக்கூடிய மெலனின் என்று சொல்லக்கூடிய நிறமிகளை பராமரித்து நமக்கு லிகோடிர்மா அல்லது விட்டிலிகோ என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளி நோய்கள் வராமல் பாதுகாக்கும். பல்வேறு வகையான உடல் உஷ்ணங்களை தணிக்கும் என்பதால் நாம் நாட்டு தக்காளி துண்டுகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு
உணவே மருந்து என்கிற முறையில் நாம் வெங்காயத்தால் மருத்துவ கூட்டு ஒன்றை செய்ய போகின்றோம். அந்த செய்முறையை சிறிது இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.